நம்ம ஊரில் கூட பார்த்துருப்போம், திடீர்னு ஹைவேஸ் வருது, பெருசாக ரோடு பெருசு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோட்டை ஒட்டி இருக்கிற கடைகளையோ வீடுகளையோ திடீர்னு இடிக்க ஆரம்பிப்பாங்க. அது இடிக்க ஆரம்பிக்கும் பொழுது அது வருதுன்னு எல்லாருக்கும் தெரியும். திடீர்னு வந்து இடிக்க போகிறதில்ல. அது வந்து வரும் மாதக்கணக்கா வருஷக்கணக்கா இது மாதிரி வரப்போகுதுன்னு தெரிஞ்சிட்டே இருக்கும். என்றைக்கு வரப்போகுதுன்னு தெரியாது. ஒரு பதட்ட நிலையிலேயே இருப்பாங்க. கடைசியாக ஒரு நாள் வந்து அந்த புல்டோசர்னால் வந்து அந்த வீடை இடிக்கும் பொழுது அந்த வீட்டில் இருக்கவங்களோட மனநிலை வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த வீட்டில் இருக்கவங்க, நம்ம வீட்டில் இருந்தவங்க, நம்ம உயிரோட ஒரு மனுஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை விட்டு போகிற மாதிரி அது ரொம்ப வேதனையாக இருக்கும். அந்த வேதனையை நானும் வந்து என்னோடய லைஃப்பில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து நம்ம கூட வந்து நம்ம துக்கத்தை பகிர்ந்துக்கிற மக்களும் நிறைய பேர் இருப்பாங்க. சரி பரவாயில்ல விடு, பரவாயில்ல நல்லா கட்டிக்கலாம், பழைய வீடு தானே, இன்னும் அழகாக கட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிற ஆளுங்க இருக்காங்க. அது ஏதோ துக்கம் விழுந்த வீடு மாதிரி நமக்கு சாப்பாடு கொண்டாந்து கொடுப்பாங்க. சரி எதுவும் செய்ய வேண்டாம், இன்றைக்கி இங்கே வந்து படுத்துக்கங்க, கதவு கூட போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பகிர்ந்துக்கிறவங்களும் இருப்பாங்க. சில பேர் அதை வந்து ஒரு வேடிக்கையாக ஒரு கேளிக்கையாக நின்று பார்த்துட்டு ஒரு ஷோ மாதிரி நின்று பார்ப்பாங்க. அது மாதிரி அந்த ஷோ மாதிரி நின்று பார்க்குறவங்கள பார்க்கும்பொழுது நமக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மனசெல்லாம் வலிக்கும், வயிறெல்லாம் எரியும். இது வந்து என் வாழ்க்கையை நீ வேடிக்கையாக வந்து பார்க்குறியா அப்படின்னு இருக்கும். ஆனாலும் அந்த வேடிக்கை பார்க்குற கேளிக்கையாக பார்க்குற மனிதர்கள் கூடயும் நம்ம வாழ்ந்து தான் ஆகணும். நம்மளோட உறவாக கூட தோளோட தோள் நின்று நமக்கு உணவும் உறைவிடமும் அந்த நேரத்தில் கொடுத்த மனிதர்களும் நம்ம கூட இருந்துட்டு தான் இருப்பாங்க. இது மாதிரி பலதரப்பட்ட மனிதர்களுக்கு நடுவில் தான் நம்ம ஒவ்வொருத்தரையும் வாழ்ந்துகிட்டே இருக்கோம். இது மாதிரி இருக்கும் பொழுது நம்ம கூட இருக்கிறதுக்கு அந்த ஒரு கை கொடுத்துட்டு பக்கத்தில் உட்காந்துருக்க ஒரு ஆளோ, நம்மளை உறவாக வந்து தோள் தாங்கி நிற்கிற அந்த ஆளோ இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம லைஃப் சக்ஸஸ்ஃபுல் தான் நான் நினைக்கிறேன்.